இல்லடி, நியூ இயர் அன்னைக்கு 2 பசங்க உங்ககிட்ட பேசினானுங்கன்னு சொன்னியே, அவங்க தாண்டி. அவங்களா? தெரியலடி, நேற்று ஈவினிங் இந்த பக்கமா வந்தாங்க, நான் பார்த்து பேசினேன். ஆனா இப்ப வருவாங்களான்னு தெரியல. ஓ அப்படியா? சரி, அந்த பசங்க எந்த காலேஜ் படிக்கிறாங்களா? அவங்க காலேஜ் எல்லாம் படிக்கலடி லூசு, அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சூப்பரு, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? செம்ம. சரி, எப்படி இருப்பாங்க பார்க்க? எதுக்கு இப்ப நீ இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க என்ன? இல்ல, இப்ப காலேஜ் படிக்கிற பையனை நம்ம லவ் பண்ணோம்னா அவன் பெருசா நம்மளுக்கு செலவு பண்ண மாட்டான். ஏன்னா அவன் பாக்கெட் மணிக்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் நிப்பான் அவன். அதே ஒரு ஒர்க் பண்றவரை நம்ம உஷார் பண்ணி சுத்திக்கிட்டு இருந்தோன்னு வையே, அவரே எல்லாத்தையும் பார்த்து பரல. அதுக்காக தான் கேட்டேன். இப்படி ஒரு மட்டமான எண்ணம் வேற இருக்கா உனக்கு? அப்படியெல்லாம் பேசாதீ, எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. யாரும் அப்படி கிடையாது. நீ தேவையில்லாமலாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காத. உன்ன மாதிரி பொண்ணுங்களால தான் எல்லா பொண்ணுங்களுக்கும் கெட்ட பேராவே வருது. சி, இங்க பாருடி, ஒரு பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, அவன் மனசை பார்த்து லவ் பண்ணு. சும்மா அவன் பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு பார்த்தெல்லாம் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காத. மனசை பார்த்து லவ் பண்ணா எதையாவது வாங்க முடியுமா? அதே பணத்தை பார்த்து லவ் பண்ணணும்னு வையேன், வேண்டியதை வாங்கிக்கலாம், சந்தோஷமா சுத்தலாம். ஓ கடவுளே, இந்த கொசு தொலை தாங்க முடியலையே. இங்க பாரு, வாயை முடிக்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் பஸ் வந்ததோ கிளம்புவோம். தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது. சரிப்போ, உனக்கு இதெல்லாம் சொன்ன புரியாது. ஏன்னா உங்க வீட்டுல தான் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. மூறியா நீ? மச்சான் உட்காந்துருக்காடா. சரி சரி, வண்டியை இடு, முன்னாடி போய் பார்க் பண்ணு, அந்த பொண்ணுகிட்ட நின்னு பேசு. சரி மச்சான். பாரு, நம்ம இங்க ஒருத்தி உட்காந்துருக்கோம், கண்டுக்காம போறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நிறுத்துறா. சரி மச்சான். ஓ, வண்டியை பார்க் பண்றாங்க, அப்ப வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். மச்சான், நீ அந்த பொண்ணுகிட்ட பேசு, நான் அப்படிக்கா போய் நிக்கிறேன். மச்சான் மச்சான், கூட வைக்கிறா, போவாதரா, இங்க தான்டா இருப்பேன், பயப்படாத. ஹாய்மா, குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இந்த பக்கம்? சும்மா பஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். பஸ் எப்படி போகுதுன்னு பார்க்க வந்தீங்களா? அப்படியா சொன்னேன். ஐ மீன், எங்க பைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் பஸ்ல போலான்னு வந்தோம். ஓஹோ, சரி சரி. இவங்க தானே நீ சொன்ன ஆளு? ஆமா. என்ன இப்ப அதுக்கு? சும்மா சொல்லக்கூடாதுரி, செம்மையா இருக்கானுங்க 2 பேரும். வாய மூடு லூசு, பக்கத்துல தானே இருக்காங்க, கேட்டுரு போது. கேட்கட்டும், இதுல என்ன இருக்கு? நல்லா இருக்காங்கன்னு தானே சொன்னேன். என்ன இவ ரொம்ப ஆர்வமா இருக்கா? விட்டா யாரையாவது உஷார் பண்ணிடுவா. கமலை உஷார் பண்ண கூட பரவாயில்ல, குணாவை உஷார் பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். பேசாம நம்மளே குணா கிட்ட பேசுவோம். அவரும் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காரு, தவிர வந்து பேச மாட்டேங்கிறாரு என்கிட்ட. என்னடி என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணுலடி. ஹாய் சித்ரா. சபா, ஒரு வழியா பேசிட்டாரே. ஹாய் குணா. ஹாய். என்னம்மா, பஸ்ஸுக்கு வெயிட் பண்றியா? அட இல்லங்க, நீங்க வேற. கப்பல் ஒண்ணு இந்த பக்கமா வருதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். லூசுத்தனமா கேள்வி கேட்டு மாட்டிக்கிறதே வேலையா போச்சு உனக்கு. செம்ம ஜோக்குமா, நாளைக்கு சிரிக்கிறேன். அட எதுக்குங்க அவ்வளவு சீக்கிரமா சிரிச்சுக்கிட்டே? அடுத்த வருஷம் கூட சிரிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையா சிரிச்சா போதும். பயங்கரமா மொக்க பண்றாளே. சரிம்மா, சரி, சாப்பிட்டியாம்மா? சாப்பிடலன்னு சொன்னா இதெல்லாம் வாங்கி தர போறீங்களா என்ன? ஷோ கடவுளே, ஏம்மா இப்ப நான் என்னதாம்மா கேக்குறது உங்ககிட்ட? எது கேட்டாலும் குதிர்க்காமவே பதில் சொல்லின்னு இருக்கியம்மா, ஏம்மா இப்படி பண்ற நீ? அவ எப்பவுமே அப்படிதாங்க. நீ யாருமா? நான் அவளோட ஃப்ரெண்டுங்க. ஓ ஃப்ரெண்டா, சரிம்மா. உன் பேர் என்ன? என் பேரு வைஷாலி. வைஷுன்னு கூப்பிடுவாங்க என்ன எல்லாரும். ஓ ஸ்வீட் நேம்மா, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. உங்க பேரு? என் பேரு குணா. நல்ல குணமான பேரா தான் இருக்கு உங்களுக்கு. தேங்க்ஸ்மா, எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. அடா பாவி, அந்த பொண்ணு கிட்ட பேசுவேன்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியாடா. யோ, இவனெல்லாம் என்ன பண்றது? டேய் டேய், இங்க பாடுறா. டேய் வெண்ணமவனே, டேய். அப்புறம் குணா, நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ற? நான் உங்ககிட்ட பேசுனுக்குறேன். நான் அதை கேட்கலங்க. செம்மையா சிரிக்கிறேம்மா நீ. தேங்க்யூ. சரி, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட தான் இவரு பேச வந்திருக்காருன்னு நினைச்சா இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ச்சே, இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஆனாமா, உடைப்பாளிமா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வாவ், எங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஐடியா? எருமமாடே, நாங்க வெயிட் பண்றேன், பேசி முடிச்சிட்டேனா வா. அந்த வரமா. ஏங்க, அவ உங்களை சொல்லல, என்ன சொன்னா எருமமாடின்னு. அப்படியாமா, சரி சரி, ஒரு 2 minutes வெயிட் பண்ணியா? தாராளமா. சுபா, இப்பயாச்சும் திரும்ப நான் அந்த பொண்ணு பார்க்கும். இது என்ன நம்மள பாக்குது? ஐயோ, கிட்ட வருதே, ஓடி போயிடலாமா பேசாம? ஹாய், உங்க பேர் என்ன? என் பேர் அம்மா கமல். வாவ், நைஸ் நேம். கமலா? சூப்பர் சூப்பர். அவரு குணா, நீங்க கமல். குணா கமல், கமல் குணா. நல்லா தான் இருக்கு. சரிம்மா. என் பேர் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கலாமே. உன் பேர் என்னம்மா தங்கச்சி? தங்கச்சியா? ஆமாம்மா தங்கச்சி, காலேஜ் தானே படிக்கிற? நீ என்னை விட சின்ன பொண்ணு தானே, அதான். உன் பேர் என்னம்மா தங்கச்சி? இவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்துகிட்டு என்ன தங்கச்சின்னு சொல்லி என் மனசை உடைச்சிட்டீங்கல்ல நீங்க என்ன. எனக்கும் உன்ன மாதிரியே ஒரு தங்கச்சி இருக்காமா, காலேஜ் போற அவளும், அதனாலதான் தங்கச்சின்னு சொன்னேன். திருப்பி திருப்பி தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லி என் ஹார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் போறேன். தங்கச்சி சாரிமா. ஐயோ, என்ன இவ ஓடிட்டா? ஏய் வைஷு, எங்க போற? நில்லு. நான் நடந்தே பக்கத்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்டி, நீ அங்க வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. பேக்காவது எடுத்துட்டு போடி. நீ எடுத்துட்டு வா.
இப்ப என்ன நடந்துருச்சுன்னு அந்த பொண்ணு ஓடுது. பின்னாடியே போய் கேளுங்க. எதுக்குமா அவங்க பின்னாடி எல்லாம் போய்கிட்டு? இவ்வளவு நேரம் நல்லா ஜாலியா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்கல்ல, போய் கேளுங்க. ஒர்க் அவுட் ஆகுது. இல்ல இல்ல வேணாம் வேணாம். அப்படி அந்த பொண்ணு பின்னாடி போய் தான் நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஓ அப்படி, சரிதான். சரி ஏமா இவ்வளவு கோவமா பேசுற என்கிட்ட? நான் ஒண்ணு கோவமாலாம் பேசலையே. அப்படி தெரியுது. உங்களுக்கு அப்படி தெரிஞ்சா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி ரிலாக்ஸாரு. சாப்பிட்டியா? இதை நீங்க என்கிட்ட ஏற்கனவே கேட்டுட்டீங்க. ஐயோ ஆமால. சரிம்மா. வேற என்ன கேக்குறது? ஏம்மா நீ கண்ணாடி போட்டிருக்கியா? உனக்கு கண்ணு தெரியலங்கிறதுக்காக போட்டிருக்கியா இல்ல சும்மா ஃபேஷனுக்காக போட்டுன்னு சுத்துறியா? ஓ கடவுளே, இப்படி எல்லாம் பேசினா எந்த பொண்ணோட உஷாராவா உனக்கு? ச்சே. ஏம்மா வாங்கிட்டு தான் கேக்குறேன், காதாவது கேக்குதா இல்ல எப்படி? டோடா நல்லாவே கேக்குதுண்ணா, சும்மா ஓவரா பேசாதீங்க. கண்ணெல்லாம் எனக்கு லாங் டிஸ்டன்ஸ் பிரச்சனையா இருக்கு, அதனாலதான் கண்ணாடி போட்டிருக்கேன். ஓ தொலைதூர பார்வை அவுட்டு. சரி ஓகே விடு. வேற என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதுமா உனக்கு? ஐயோ கடவுளே, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு. டே குணா சொல்லு மச்சி. இல்ல ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, இரு மச்சி 5 நிமிஷம் போலாம். அப்புறம் என்னம்மா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாம என்னையே பார்த்துன்னு இருக்கிற? இல்ல உங்களை நானே திட்டி அடிச்சு ஓட விடலாமா இல்ல என் அப்பாவை கூட்டின்னு வரலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஏமா ஏமா ஏன் இந்த கொலவெறி? பின்ன கண்ணு நோலையா காது போயிடுச்சானெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? பார்த்தா ரொம்ப அழகான பொண்ணா இருக்க. போட்டு சூப்பர் மேடம், உங்களை தான் சொன்ன அழகா இருக்கிறீங்கன்னு. பஸ் வரல, நான் ஆட்டோல கிளம்பி போலான்னு இருக்கேன். நான் வரேன். சரி போ, ஆனா உன் நம்பரை கொடுத்துட்டு போ. நம்பரா? ஆமா உன் ஃபோன் நம்பர் கொடு. சூப்பர் மச்சான், அப்படிதான்டா. நம்பரா? உங்களுக்கு எதுக்கு என் நம்பரு? நம்பர் எதுக்குமா கேட்பாங்க? பேசுறதுக்கு தான். நீங்க என்கிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? பேச வேணாமா? சரி விடு, மெசேஜ் பண்றேன். என்ன ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்போ? நீங்க என்கிட்ட பேசவும் வேணாம், மெசேஜும் பண்ண வேணாம். அட என்னம்மா நீ, நாளை பின்ன எனக்கு எதனா ஒரு எமர்ஜென்சின்னா நான் யாருக்கு கால் பண்றது சொல்லு? அதான் உங்க ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவருக்கு கால் பண்ணுங்க. என் நம்பர் எதுக்கு உங்களுக்கு? ஏமா என் ஃப்ரெண்டுக்கு அடுத்துன்னு எனக்கு யாருன்னா வேணும்ல என் லைஃப்ல. லைஃப்லயா? ஆமா, உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும்ல. அதான் எதனா ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு கால் பண்ணி கூப்பிட்டா நீ வந்து என்ன காப்பாத்த மாட்டியா? அதுக்குதான். நான் வந்து காப்பாத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன எமர்ஜென்சி வரப்போகுது? அடிக்கடி இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுமா, அதான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீ என் லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஹார்ட் அட்டாக் வந்தா ஹாஸ்பிட்டல் போனோங்க. நான் உங்க லைஃப்ல வந்தா எப்படி நீங்க சரியாவீங்க? புரிஞ்சே புரியாத மாதிரி பேசின்னு இருக்கிற பாத்தியா? சரி விடு. இங்க பாருமா, எனக்கு உன்னை பாக்குறப்பெல்லாம் ஹார்ட் பீட் பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுன்னு இருக்குது. அப்படியெல்லாம் அடிக்க கூடாதுன்னா நீ என் லைஃப்ல இருந்தீன்னா கொஞ்சம் நான் நல்லா இருப்பேன், என் இதயமும் நல்லா இருக்கும். இப்ப என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? ஏமா எல்லாத்தையும் சொல்லிட்டா நல்லா இருக்காதுமா, நீ ஃபோன் நம்பரை மட்டும் கூட, நான் மத்ததெல்லாம் அப்புறமா சொல்றேன். ஃபோன் நம்பர் தானே? இன்னைக்கு ஈவினிங் வாங்க, தரேன். நீ ஈவினிங் வர வரையும் நான் இங்கேயே கூட வெயிட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், மறக்காம வந்துரு. வரேன். பாய்மா. பை பை. கமல் பாய்ங்க. பாய் சிஸ்டர். பாத்து போ, பாய். டே கருப்பா சொல்லு மச்சான். என்னடா நார்மலா தான் பேசுவேன்னு பார்த்தா நீ என்னடா உன் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே அள்ளி வீசிட்டு அந்த பொண்ணுகிட்ட? அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே போகுது மச்சி. அந்த பொண்ணுக்கும் ஏதோ இருக்குது போலடா மனசுல. ஆமாண்டா, நானே ஒரு நிமிஷம் நம்பவே இல்லை தெரியுமா. நான் பேச பேச சிரிக்கிறாடா அந்த பொண்ணு. எப்பா எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிடுச்சு தெரியுமாடா. பார்த்தேன். டேய் மச்சான் கண்டிப்பா உஷாராயிடும்டா, இப்படியே ட்ரை பண்ணு மச்சான். ஆனா எனக்கு அந்த பொண்ணு மேல லவ் எல்லாம் இல்லடா, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல மச்சான். இது லவ்வாவே இருந்தாலும் எந்த தப்பும் இல்லடா, நீ தைரியமா பண்ணு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் தான் இருக்கல்ல உனக்கு, நான் பாத்துக்கிறேன்டா. சரி மச்சான், இது எப்படி போதோ போட்டோம், அப்புறமா பாத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேரெல்லாம் வைக்க வேணாம் இப்போதைக்கு, இது அப்படியே போட்டோம். அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது என் ஹார்ட்டை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும், லைஃப்ல வேணும் அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்ப அதெல்லாம் லவ் இல்லையா? என் மனசை உடைக்காத அளவுக்கு என்ன பாத்துக்கணும், அதுக்கு ஒரு பொண்ணு வேணும்னு ஆசைப்பட்டேன். அது லவ்வா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. ஏண்டா நீ கூட தான் என் மனசு கோணாத அளவுக்கு நடந்துக்கிற, அதுக்குன்னு நீ என் லவ்னு நான் சொல்ல முடியுமா எல்லாருக்கிட்டையும்? கருப்பா வேணாம். நான் உண்மையை தாண்டா சொல்றேன், உன்ன மாதிரியே எனக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அது லவ்வா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, அது போக எப்படி இருக்கோ அது அப்புறமா பாத்துக்கலாம். இப்படி சொல்ற வந்தாண்டா வேலையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க. சரி பாத்துக்கலாம் விடு. சரி பாத்துக்கலாம். அந்த குடிமி பொண்ணு உங்ககிட்ட என்னமோ பேசி நின்றுதே, என்னடா பேசிச்சே? குடிமி பொண்ணா? அதான்டா சித்ரா கூட ஒரு பொண்ணு உட்காந்து இருந்ததே, என்கிட்ட கூட பேசிச்சே. அவளாடா, அவ என்கிட்ட வந்து என் பேர் என்னன்னு கேட்டா. ஓ பேரை கேட்டதுக்கு தான் அள வச்சு அனுப்பிச்சிட்டியா அவளை? மச்சான் நான் ஒண்ணுமே பண்ணலடா, என் பேரு கமலுமா, உன் பேர் என்னம்மா தங்கச்சின்னு கேட்டேன், அவ்வளவுதான். தங்கச்சின்னு சொன்னதுக்கு தான்டா தெரிச்சுக்கிட்டு ஓடனா அவ. அடா பாவி, உனக்கெல்லாம் எந்த ஜென்மத்திலயும் பொண்ணு செட் ஆகாதுடா. எனக்கு எவ்வளவு செட் ஆக வேணாண்டா, என் மனசுல இப்போதைக்கு ஒருத்தி இருக்கா, அவளே போதும், அவளே நினைச்சுக்கிட்டு இருப்பேன் நானு. நீ வா வண்டி எடு கிளம்பலாம். ஏய் வேணாண்டா, நான் ஆபீஸ் போவேணாமா? இல்ல அதை சொல்லல, உன் மனசுல இருந்து அவளை தூக்கிடுறா.
23 வருஷம் நட்புன்னு கூட பார்க்க மாட்டேன். பச்சை பச்சையா கேள்வி கேட்பான். பரவாயில்லையா? கேட்டாலும் பரவாயில்லடா. நீ நாளுக்கு நாள் ரொம்ப கஷ்டப்படுறடா. எனக்கு அதை பார்க்க முடியல. நான் என்னடா கஷ்டப்படுறேன்? தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத. வண்டி எடுப்போ மச்சி. இப்ப என்னடா உனக்கு சட்டை பேண்ட் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு நான் இங்க உட்காந்து அழுவணுமா? டேய், நான் எப்படா அப்படி சொன்னேன்? அப்போ பொத்திக்கிட்டு வந்து வண்டி எடு. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. வா. பொசுக்குன்னு கோவம் வருது இவனுக்கு. சரி, நாமளும் போவோம். இல்லைன்னா நம்மள விட்டுட்டு போயிட போறான். என்ன மணி 6 போகுது, இன்னும் வரல. ச்சே, பேசாம ஃபோன் நம்பரை காலையிலேயே கொடுத்துருக்கலாம் போல. ஐயோ, வருவாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியலையே. அடடா, வராங்களே, சூப்பரு. என்ன இப்படி வண்டி ஓட்டிகிட்டு வராங்க அவங்க? அவங்க மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பா வருது எனக்கு. ஹாய் சித்ரா. ஹாய் ஹாய். என்ன விட்டா வண்டியை மேலேயே ஏற்றிடுவீங்க போல இருக்கு. ஒழுங்கா வண்டி ஓட்ட தெரியாதா உங்களுக்கு? தெரியாதே, சொல்லி தெரியா நீ வேணா? இந்த பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை உங்களுக்கு. எங்க இவ்வளோ லேட்டாக வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்க வேண்டியதானே? மேடம், நீங்க ஈவினிங் வான்னு சொன்னீங்க. எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லல மேடம். டேய், நான்சென்ஸ் மாதிரி பேசாம வந்த வழியை பாருடா. ஃபோன் நம்பர் கேள்றா முதல்ல இதை புண்ணிக்கிட்டு. சரி மச்சி. என்னம்மா முறைகிற? ஏமா, நான் சொன்னது உண்மை தானே? நீ ஈவினிங் எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லல. நான் ஒன்றும் முறைக்கல, பார்க்க தான் செஞ்சேன். பாக்குறதே முறைக்கிற மாதிரி இருக்குமா? செம்ம கண்ணு தான் உனக்கு. டேய், ஃப்ளர்ட் பண்ணாதடா நாய. ஃபோன் நம்பர் கேள்றா. சோ கடவுளே. மச்சான், வந்ததுமே ஃபோன் நம்பர் கேட்க முடியாதுல்லடா. அதனால தான்டா சுத்திக்கிட்டு இருக்கேன். இரு கேட்குறேன். அப்புறம் சித்ரா, காலேஜில் எப்படிமா போச்சு இன்னைக்கு? நல்லா தான் போச்சு. என்னம்மா 1 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ற மாதிரி சொல்ற? கொஞ்சம் டீட்டெயிலாக தான் சொல்லு. இப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? சும்மா பேச்ச வளர்க்கணுமே. சும்மா பேசலாமேன்னு. பேசி என்ன பண்ண போறீங்க? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு தான். என்ன பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்க போறேன். ஆளை பாரு நல்லா. ஃபோன் நம்பரை கொடுக்குறேன். சாயங்காலமா வான்னு தானே கூப்பிட்டேன். அதனால தானே வந்துருக்குறான். நீ பாட்டும் இஷ்டத்துக்கு என்னமோ பேசினுக்கிற. ஃபோன் நம்பர் கொடுமா. டே லூசுனா, ஏன்டா இப்படி பேசுனா? அந்த பொண்ணு முறைக்குதுடா. ஐயோ டேய், இப்ப என்ன பண்றது? கோச்சின்னு வர போதே. ஏமா கிராப்ப மாட்டே, நில்லுமா கொஞ்சம். மாமா சித்ரா ப்ளீஸ்மா, நில்லுமா கொஞ்சம் ப்ளீஸ். என்ன வேணும் உங்களுக்கு? மாமா கோச்சிக்காதம்மா. நீ நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னல, அதனாலதான் அவன் அப்படி கேட்டுட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ப்ரோ, கேட்டா பரவாயில்ல. அவர் என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவன் கொஞ்சம் பைத்தியம்மா, நீ கண்டுக்காத. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு கிளம்பு. பைத்தியம் என்ன பிடிச்சி கட்டி போடுங்க ப்ரோ. எதுக்கு வண்டியில ஓட்ட விடுறீங்க? இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசாதனா. கிராப்ப மாட்டேன். ஃபோன் நம்பர் கொடு. ஏன்னா அமைதியா எடுத்துருங்க, கழுத்தி கடிச்சிடுவேன். சரிம்மா கோச்சிக்காத. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுமா. சிரிக்கிறத பாரு நல்லா. சரி கோச்சிக்காதம்மா. ஃபோன் நம்பர் கொடு. நோட் பண்ணிக்கோங்க. பா, கோவத்துல கூட அழகா பேசுறமா நீ. சரி சொல்லு. 93 சொல்லு. ஃபோன் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தேவையில்லம்மா. நீ சொல்ல என் மனசுல ஏத்திப்பேன் எல்லாத்தையும். நீ சொல்லு. பாருடா, ஒரு தடவை நான் நம்பர் சொன்னாலே நீங்க அதை கடகடன்னு மெமரி பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன். அதுல என்ன இருக்கு? பிடிச்சவங்க நம்பர் எல்லாம் அப்படிதான்மா, பட்டுன்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். நீ சொல்லு. பிடிச்சவங்க நம்பரா? சும்மா கேள்வி கேட்டு இருக்காத. நம்பர் சொல்லு. சரி சொல்றேன். 93. மச்சான், நோட் பண்ணிட்டு தானடா இருக்க. வாய்ஸ் ரெக்கார்ட் ஆன் பண்ணிருக்க. நீ பேச தைரியமா? சூப்பர் மச்சி. இந்த மாதிரி இது நின்னு பாத்துனே இருக்குது. ஏமா 93க்கு அப்புறம் சொல்லுமா. சொல்றேன். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் கால் பண்றேன். ஐயோ, கால் எல்லாம் பண்றாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? நான் இப்ப வீட்டுக்கு போறேன்ல, நீங்க பாட்டு கால் பண்ணிட்டீங்கன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க மெசேஜ் பண்ணா போதும். ஓ சரி. சரிம்மா, அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போற? நடந்தே தான் போவேன். வீடு பக்கத்துல தான் இருக்கு. எதுக்கு நடந்துக்கிட்டியா? வண்டியில வந்து உட்காரு, நான் உன்னை டிராப் பண்றேன். மச்சான் கொஞ்சம் இறங்குடா. சரி மச்சான். இல்ல அதெல்லாம் வேணாம், நானே போய்ப்பேன். அட வந்து உட்காருமா, நான் கூட்டின்னு போய் விடுறேன். பாருங்க குணா, ரொம்ப ஃபாஸ்டாலாம் போகாதீங்க சரியா? அட ஸ்லோவாவே போறோமா. 20-30 ஸ்பீட்ல ஓட்டுறேன். உட்காரு வந்து. நான் வண்டியில போறத சொல்லலைங்க. கடவுளே, நீங்க எல்லாம் எங்க இருந்து தான் வந்தீங்களோ? போங்க, நான் கிளம்புறேன். பாய். அந்த பொண்ணு என்ன பார்த்து சிரிச்சிட்டு போதுடா. ஆமாண்டா கருப்பா, செம்மையா பேசுறடா நீ. ஆனா என் கட்டுப்பாட்டை மீறி நானே லவ் பண்றோம் போல இருக்கேடா. பண்ணுடா, நான் யாரு வேணாண்ணா. பாப்போம். இந்த சித்ரா எனக்கு தான்னா கடவுளை தன்னால செட்டிங்ஸை போட்டு விட்டுருவாரு. போடுவாரு. சரி, வண்டியை ஏடு. அந்த பொண்ணு போயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போலாம் மச்சி. போயிட்டு அந்த பொண்ணுக்கு முதல் வேலையா போனை பண்ணுவேன். டேய், அந்த பொண்ணு வீட்டுல இருக்கும்போது தான் போனை பண்ணாதுன்னு சொல்லிச்சுல. அப்படி பண்ணாதுன்னு சொன்னாதான்டா பண்ணணும். அப்பதான் நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். அட சைக்கோ நாய. சோ கடவுள, அந்த பொண்ணு பாவம்டா. பயப்பட போதுடா. பயப்படட்டும், நீ வா அமைதியாக போலாம். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி வண்டியை விடு. ஏங்க, நான் உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன். தமிழ்ல தானே சொன்னேன். புரிஞ்சுதா இல்லையா? நான் வீட்டுல இருக்கும்போது கால் பண்ணாதீங்கன்னு தானே சொன்னேன். நான் வீட்டுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள கால் பண்ணிட்டீங்க. மேடம், நீங்க அப்பவே வீட்டுக்கு போனீங்களே மேடம். சரி, போயிட்டு உங்க ரூம்ல தான் உட்காந்து இருப்பீங்கிற நம்பிக்கையில கால் பண்ணேன். அதுவும் இல்லாம ஃபோன் நம்பர் வாங்கினது எதுக்கு? பேசுறதுக்கு தானே. மெசேஜ் பண்றதுக்கு தான் வாங்கினேன்னு சொன்னீங்க. இப்போ நான் பேசுறதுக்குன்றீங்க. மெசேஜ் மட்டும் நீ வீட்டுல உட்காந்து பண்ணுவியா? பண்ணுவேன். அது ஈஸி தானே. என்ன ஈஸிங்கிற? கஷ்டப்பட்டு உட்காந்து டைப் பண்ணணும்ல. அதுக்கு ஜாலியா உட்காந்து பேசிட்டு போயிடலாமே ஒரு 10 நிமிஷம்.
இங்க பாருங்க, எனக்கு மெசேஜ் பண்றது தான் கம்ஃபர்டபுள், அதுல தான் சத்தம் வெளியே வராது. இப்படி நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பளிச்சுன்னு கேட்கும். ஐ மீன் என் அப்பா அம்மாக்கு பளிச்சுன்னு கேட்கும். இது குளிர்காலங்க, வீட்ல இருக்க எல்லா ஃபேனையும் வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நான் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவே வெளியே கேட்குமோங்கிற பயத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? நல்லா பேசுறமா நீ. சரி பண்ணாமா உனக்கு மெசேஜ் பண்ணா போதுமா? அது போதும் எனக்கு. தயவு செஞ்சு போனை கட் பண்ணுங்க. சரி ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கணும், கேட்டுட்டு போனை கட் பண்ணவா? சீக்கிரம் கேளுங்க. ஏம்மா இப்படி பயப்படுற? அதான் உங்க வீட்ல லவ் பண்ணா ஏதோ சொல்ல மாட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் பயப்படுற? என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ ஒரு பையன்கிட்ட பேசுறது பெருசா பிரச்சனையா இருக்காது, அதைத்தான் அப்படி சொல்ல வந்தேன். அதை நீங்க டிசைட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டு போனை வைங்க சீக்கிரம். சபா சரிம்மா சரி. நீ சிங்கிள் இல்ல கமிட்டடா? வேற கேள்வியே இருக்காதுல்ல உங்களுக்குலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறீங்க, இப்படிதான் பேசுவீங்களா? இங்க பாருமா, நான் ஃபோன் பண்ணதுல இருந்து நீ கட் பண்ணுன்னு தான் சொல்லின்னு இருக்க. அப்படி சொல்லாம இருந்திருந்தேன்னு வையேன், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டு கடைசியா இந்த விஷயத்தை பத்தி கேட்டிருப்பேன். ஆனா இப்போ நீ டக்குன்னு கட் பண்ணுனதுனால கடைசியா கேட்க வேண்டிய கேள்வியா முதல்ல கேட்டுட்டேன். சரி நீ எனக்கு பதில சொல்லு. ஓ அப்படி ஆக மொத்தத்துல அந்த கேள்வி கேட்பீங்க அப்படித்தானே? ஏன் நீ என்கிட்ட கேட்க மாட்டியா? நான் ஏன் கேட்க போறேன்? ஓ அப்படி சரி 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 பாக்குறேன் நீ எப்படி அந்த கேள்வி என்கிட்ட கேட்காம இருக்குன்னு நானும் பாக்குறேன். எனக்கு அந்த கேள்வி எல்லாம் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பாக்குறேன். சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்லணும்? இப்ப பேச்ச வளகாதுன்னா சிங்கிளா கமிட்டடா அதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இரு. நீ சாஃப்டா பேசுற நாயே. சொல்லுமா, உங்ககிட்ட தானே கேட்டுக்கிறேன். இப்ப நான் சிங்கிள்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ரெடி டு மிங்கிளான்னு கேட்பேன். என்னது? ஒன்னும் பண்ண மாட்டேன், லவ் எல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு பாரு பாயறான் அப்படியே. மச்சி சும்மாறா. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா என்ன வச்சு நீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி என்ன இப்ப நீ சிங்கிளா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கமிட்டட் தான். கமிட்டடா? பாரு சூப்பரு. சரி உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்? என்ன சூப்பருங்கிறீங்க? வேற என்னமா சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஒண்ணும் இல்ல. சரி ஓகே, ரொம்ப நேரம் பேசியாச்சு, நான் போன் வச்சிடுறேன். போனை வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னு சொல்லு. எந்த பாய் ஃப்ரெண்டு? கமிட்டட்னு சொன்ன, இப்ப நான் எந்த பாய் ஃப்ரெண்டுன்னு கேக்குறேன். இங்க பாருங்க, நான் கமிட்டட்னு சொன்னேன், ஆனா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல. என்னம்மா குழப்புற? கொஞ்சம் தெளிவுபடுத்த, இல்லைன்னா என் மூளை வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பாய் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை, வேற எதுவும் கிடையாது. நான் கமிட் ஆயிருக்கேன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்கு கமிட்டட் ஆயிருக்கேன். ஐ மீன் எனக்குன்னு நிறைய பொறுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா வீட்டில், அதையெல்லாம் நான் நிறைவேற்றணும். நல்லபடியாக படிக்கணும், இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், நாளை பின்ன எனக்கு குழந்தை குட்டிகள்லாம் பெற்று எடுக்கணும். நான் அதுகளெல்லாம் நல்லபடியாக பார்க்கணும். இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு இல்லையா, அதுக்கு நான் கமிட்டட் ஆயிருக்கேன்னு சொன்னேன். பாருமா அப்படியே புல்ல இருக்குதுமா எனக்கு. சூப்பர்மா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு சான்ஸ் இல்லம்மா. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை பெத்தெடுத்து நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ற பத்தியா, வேற லெவல். நீ நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அதுக்கு? அடாப்பாவி மச்சி, அந்த பொண்ணு ஸ்டூபிட்னு சொல்லிட்டு போனை வச்சிச்சுரா. பின்ன வேற என்ன பண்ணணும்? உனக்கு கல்யாணம் ஆகி நீ குழந்தை பெத்துக்கிறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு போய் கேட்கற அந்த பொண்ணு கிட்ட. கேவலவாதி, மூஞ்ச பாரு இப்படி சிரிக்கிறான்னு. நான் என்னடா பண்றதியா, கேட்கணும்னு ஆசையா இருந்தது அதான் கேட்டேன். லவ் மட்டும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியா, ஆனா டைரக்டா கல்யாணம் பண்ணி புள்ளிய பெத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கியா நீ? நோ 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 நோ, நான் அப்படி சொல்ல வரல. இருந்தாலும் அந்த பொண்ணிகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்குதுடா, செம்மையா இருக்குதுடா ஃபீலிங்ஸு. கருப்பனுக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏய் அப்படிலாம் சொல்லாதடா, வெக்கமா வருது. வெக்கலாம் வருதா உனக்கு? சரி மச்சான், எப்படியோ பொங்கல் லீவுக்கு நம்ம ஊருக்கு தானே போறோம். ஆமா போய் தானே ஆகணும். வீட்டுல அம்மா அப்பா கிட்ட பேசி இந்த பொண்ணை வந்து பொண்ணு கேட்கலாமாடா? ஏன்டா? என்ன ஏண்டான்னு கேட்குற? உனக்கு தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் அப்படியே இழுத்துட்டு போகாம கடன்னு கல்யாணம் பேசி முடிச்சிடலாம். பேசி மட்டும் முடிச்சிடலாம், கல்யாணத்தை கூட நீ பொறுமையாக பண்ணிக்கோ. என்ன சொல்கிற? கமலா வேணாண்டா, அந்த பொண்ணு ஏதோ என்கிட்ட பேசுது, ஆனால் அது மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல எனக்கு. சரி அவன் மனசில் என்ன இருக்குங்கிறதெல்லாம் செகண்டரி தான். இப்போ உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே உனக்கு? உண்மையிலேயே பிடிக்காமையாடா இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன்? பிடிச்சிருக்குதான். அப்புறம் என்னடா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுகிட்ட பேசு. ஆனால் இந்த மாதிரிலாம் கேவலமாக பேசாத, நல்லபடியாகவே பேசு சரியா? பேசி அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அந்த பொண்ணுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அடுத்து டைரெக்டாக போய் பொண்ணு கேட்டுடலாம். இந்த லவ் எல்லாம் பண்ணி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாத, கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுங்க ரெண்டு பேரும். டே கமலா, நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் இது ஒர்க் அவுட் ஆகுமாடா? ஒர்க் அவுட் ஆகும்டா கருப்பா, நம்பு. உனக்கு ஒரு நல்ல பொண்ணு ஒய்ஃபாக கிடைப்பா. அவன் மூலியமா உனக்கு ஒரு பெரிய ஃபேமிலியே ரிலேட்டிவ்ஸாக கிடைப்பாங்கடா. அதில் நந்தினி, மணி, சந்தோஷ், ராகுல், காயத்ரின்னு இவ்வளோ பேருமே உனக்கு சொந்தக்காரங்களாயிடுவாங்க. அதெல்லாம் செம்மையாக இருக்கும்டா. உனக்கு எல்லாமே கிடைக்கும்டா, நீ நம்பு. ஆமா இல்ல, எல்லாரும் ஜிகிடி தோஸ்து குடும்பம். கரெக்டு மச்சான், ஆனாலும் ஒர்க் அவுட் ஆயிடுமாடா? ஆயிடும், நம்பு சரியா? ஆனா பார்த்து பேசு அந்த பொண்ணுகிட்ட. அந்த பொண்ணு சீ பொண்ணு ஓடுற அளவுக்கு பண்ணிடாத. சரி மச்சி.
சந்தோஷமா இருக்குடா கருப்பா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லபடியா நடந்தா சரிதான். அப்புறம் மச்சான், இவங்க குடும்பத்துல வேற எதனா பொண்ணு இருக்குமாடா? எக்ஸாக்டா யாரோட குடும்பத்துல? எக்ஸாக்டா எந்த குடும்பம்லாம் எனக்கு தெரியாதுடா. அந்த ஒட்டுமொத்த குருவி கூட்டுல வேற எதனா பொண்ணு இருக்காடா? இது கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன். காயத்ரி கல்யாணம் ஆயிடுச்சு, நந்தினி சந்தோஷ கல்யாணம் பண்ண போறா, மணி மனோஜ கல்யாணம் பண்ண போறா. தென் வேற எந்த பொண்ணு இருக்காங்க? அப்புறம் தொட்டியோட பொண்ணு சத்யா. சத்யா வந்து தினேஷை லவ் பண்ணுறா. அண்ட் கனிமொழி அவள் ஸ்கூல் படிக்கிறா. வேற யார் இருக்கா? அப்புறம் ஐஷு பொண்ணு இருக்கா, அதான் அந்த நந்தினியோட அக்கா பொண்ணு, அர்ச்சனா அக்கா பொண்ணு. அண்ட் தென் கவி பாப்பா இருக்கா, அதான் பிரியா அக்காவோட பொண்ணு. ஸோ இவ்வளோ தான் பொண்ணுங்க, எல்லாம் குட்டி பொண்ணுங்கடா. நீ எதுக்கு இப்போ அதை பற்றி கேட்குற? இல்லை, இதில் ஏதாவது ஒரு பொண்ணை உனக்கு உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா நம்ம எல்லாம் ஒரே குடும்பத்தில் சொந்தக்காரன் ஆயிடுவோம்ல. அதுக்கு தான் யோசித்தேன். ஆப்ஷன் இல்லை போல இருக்கே. சே, நந்தினியே கம்மிட் ஆகி தொலைஞ்சிட்டா. என்னடா பண்ணுறது இப்போ? நீ எப்படி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா வருதா? லூஸு இப்படி எல்லாம் யோசிக்கிறான் பாரு. டேய் கருப்பா, இங்கே பாரு, நீ அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனாலே நானும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா இருக்க மாதிரி தான்டா அர்த்தம். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸுங்கிறத தாண்டி ஒரு பிரதர்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் என்னை விட நீ 3 மாதம் சின்னவன்டா. ஸ்டில் நான் உன்னை விட பெரியவன்டா. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை என் தம்பிங்கிற முறையில் அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு வை, அண்ணங்கிற முறையில் நானும் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் ஆயிடுவேன். எப்படி போட்டு வேற லெவலு. மச்சான், எனக்கு இப்போ ஒரு பாட்டு ஞாபகம் வருதுடா. என்ன பாட்டு? நான் பிறக்கும் முன்னே அட நீ பிறந்ததே, உந்தன் கையில் என்னை எந்த தான். கிறுக்கு வாயில வந்துட போகுது நல்லா நாய. நான் 3 மாசம் தாண்டா பெரியவன். உன்னை எப்படி என்னால கையில ஏந்த முடியும்? குழந்தைடா நானும். கோட்டான் சிரிக்கிறான் பாரு நல்லா. ஓ சரி மச்சி, 3 வருஷம் பெரியவனா இருந்திருந்தா கூட பரவாயில்ல. நான் பிறக்கும் போது நீ என்னை தூக்கி வச்சிருந்திருப்ப கையில். 3 மாதம் பெரியவங்கிறதுனால உன்னால் என்ன டச்சு மட்டும்தான் பண்ணியிருக்க முடியுமே தவிர தூக்கி இருக்க முடியாது. லூசு பாயில எப்படா என்ன மூடா கம்மலா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. ஏதோ கல்யாண மாப்பிள்ளை ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. கூடிய சீக்கிரத்தில் ஆயிடுவேன். அப்போ நீடா? என் வாழ்க்கையில தான் விதி விளையாடிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் கல்யாண மாப்பிள்ளை ஆகுறது? எனக்கு இப்போ அதை பற்றி ஐடியாவே இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே. நந்தினிய மனசுல இருந்து தூக்கி போடுன்ற அவ்வளோதானே. அதை பற்றி பேசாதுன்னு நீ சொல்லிட்ட. ஸோ நான் அதை பற்றி பேச மாட்டேன், ஓகேவா? நீ என்ன பண்ணு, நந்தினி கிட்ட உன் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடு. ஏன்டா மனசுலேயே வச்சுக்கிட்டு இருந்தா பாரமாக இருக்கும்டா. அவகிட்ட சொல்லிட்டு அவகிட்ட திட்டு வாங்கிறேன், சரியாயிடுவேன் நீயும். நீ சொல்கிறதெல்லாம் சுலபமான விஷயம் இல்லைடா, ரொம்ப கஷ்டம்டா அதெல்லாம். இப்போ போய் நந்தினி கிட்ட என் மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன்ற பேரில் என் லவ் சொன்னேன்னு வையே, அவள் என்னை அசிங்கமாக பார்ப்பா, கேவலமாக திட்டுவா. ஆனால் அதையெல்லாம் கூட நான் ஏற்றுப்பேன்டா. ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிடுவா. அவகிட்ட நான் லைஃப் லாங் பேச முடியாமல் போயிடும். எதுக்கு இதெல்லாம்? என் லவ் என்னோட போட்டோம், அப்புறம் உன்னோட போட்டோம், சரியா? நாளை பின்னே நீ சித்ராவை கல்யாணம் பண்ணாலும் அவகிட்டே இந்த விஷயத்த ஷேர் பண்ணாது. இது நம்ம 2 பேருக்குள்ள இருக்க சீக்ரெட். அது அப்படியே இருந்துட்டு போட்டோம், சரிடா? உனக்காக கண்டிப்பா நான் அதை பண்ணுவேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அது போதும்டா எனக்கு. சத்தியெல்லாம் வாங்க மாட்டியாடா? சீச்சி, நான் என்ன ஸ்கூல் பாயா சத்தியெல்லாம் வாங்குறதுக்கு? நீ வாயை திறந்து சொன்னல, எனக்கு அதுவே போதும். ஓ அவ்வளவு நம்பிக்கை என் மேல? சப்போஸ் நான் என் பொண்டாட்டிக்கிட்ட வளர்ட்டேன்னா? எந்த பொண்டாட்டிக்கிட்ட? அதான்டா சித்து. பொண்டாட்டிட்டே சொல்லிட்டல, தெரியாம வந்துருச்சு. மனசுல இருக்கிறது தானே வெளியே வரும். சரி ரைட்டு விட, நாளை பின்ன அவகிட்ட சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். நீ சொல்ல மாட்டேடா மை. இந்த மாதிரி அசிங்கமா தானே கேட்ட போற, அமைதியா இருந்துரு. நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்லையடா, என்னை இவ்வளவு நம்புறிய, எனக்கு ஒன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கடா மச்சான். நீ மட்டும் பொண்ணா இருந்ததுன்னு இந்நேரம் உன் கூட கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று பண்றேன் நானு. சே, இவன் கூட இது மேல்ட்டு பேசவே கூடாது, கர்மம் முடிச்சவனே. சே, நான் ஏந்து போறேன்டாப்பா. டே கண்ணாடகா, உண்மையிலே தான்டா சொல்றேன். நீ மட்டும் பொண்ணா இருந்ததுன்னு அவன் அவளை தாண்டா உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. செருப்பாலடி இப்போ இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனா புறம்போக்கே வாய் முடுறா. சரிடா கண்ணாடகா, கோவப்படாத. சரி வரியா, போய் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுறலாம். நைட் ஆயிடுச்சுடா, பசிக்குது. சிக்கன் ரைஸ் மட்டுமா மச்சான்? எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கோம் நம்ம. சிக்கன் ரைஸ், அப்புறம் பரோட்டா, சில்லி சிக்கனு, அதுக்கப்புறம் கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் அந்த மசாலா பரோட்டா, இந்த மாதிரி பல வகையான பரோட்டாக்களை வாங்கி சாப்பிட போறோம் இன்னைக்கு, சரியா? எல்லாம் உன் தலைமையிலடா, உன்னோட செலவுல, சரியா மச்சான்? வா போலாம். ஹோட்டல்ல மெனு படிக்கிற மாதிரியே எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா என் தலைமையில என் செலவுலன்ட்ட பத்தியா நீ? சரி விடு, வாங்கி தரவா. இன்னைக்கு என் விருந்து தான். அவ்வளவு பெரிய குடும்பத்துல மருமகனா போறா, இதெல்லாம் கூட செய்ய மாட்டியா நீ? சும்மா அதே சொல்லாதடா, வெக்கமா வருது இல்ல?